ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கலாங்களா? இந்த ஃபேமிலியை கையில் எடுத்தாலே வேலையே தீராது. அப்படி ஒரு ஃபேமிலி தான் இது. பழம் மட்டும்தான் அப்படியே ஃப்ரீயாக சாப்பிட முடியும். தண்டு, பூ, காய் எதை எடுத்தாலும் வேலை செஞ்சே தான் ஆகணும். வாழை மரம்னு எடுத்துட்டோன்னா எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகிறது இல்லைங்க. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த நார் கூட எடுத்து பூக்கட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த மரத்தில் அவ்வளோ சத்து இருக்குது. பழம், பூ, காய், தண்டுன்னு சொல்லி நமக்கு இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கிது. சிட்டிக்குள்ளே இருக்கவங்கள கேட்டோம்னா இது எல்லாமே விலைக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஹெல்த்தின்னு சொல்லி அவங்க வாங்குவாங்க. நம்ம கிடைக்கிறத சாப்பிட மாட்டேறோம். காலையில் தண்டு பொரியல் செய்கிறதுக்கு நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டோம்னா கருத்து போகாதுன்னு சொல்லிட்டு வெட்டி முடிச்சுட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு தான் தயிர் ஊற்றினேன். மதியமாக ஃப்ரீயாக இருக்கும்போது பெங்களூர் நாட்கள் மூவியில் ஒரு சீன் பார்த்தேங்க. அதை பார்த்ததும் சரி மூவி பார்க்கணுன்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை வச்சு விட்டுட்டு தான் தண்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னமோ இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கும்போது ஸ்கூல் காலேஜ் டேஸ்குள்ளெல்லாம் போயிட்டு வந்துடுறோம். என்னதான் கொஞ்சம் நல்லா படித்தாலுமே கேங் சேட்டையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேங்க. அதெல்லாம் அப்படியே ரீவைண்ட் ஆச்சு எனக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நார் எடுக்கிறதுக்கு ஒரு நவீன மிஷின் இருக்குல்லங்க, அதை வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். வேறு எதுவும் இல்லைங்க, மைகோதி தான். எங்களுக்கு தனியாகவும் ஆத்விக்கு தனியாகவும் சமைக்கணுங்க. இன்னும் ஆத்விக் காரம் சாப்பிட்டு பழகலை, அதனால் அவனுக்கு கொஞ்சம் தனியாக செஞ்சேங்க. எப்பவும் போல் பொரியல் தாளிக்கிற மாதிரி வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கூட பாசி பருப்பு போட்டேங்க. டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கான்னு. தண்டுவே தண்ணி விடுங்கிறங்காட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ட்ரை ஆனது கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கியாச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்னொரு விளாகில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.